ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, ரஞ்சித்தும் நந்தினியும் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நான் உன்னை எப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் வந்து நேரில் ரஞ்சித்துக்கும் நந்தினிக்கும் வந்து நேரில் சண்டை நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சண்டேல நம்ம நந்தினி தான் ஜெயிக்கிறாங்க. இதே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி அந்த ஃபோனை ரொம்ப ஆவலோட தேடிட்டு இருப்பாங்க. திருடன் ஒருத்தவங்க இருந்துக்கிட்டு நந்தினி வந்து இப்படி தேடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருடனுக்கு நந்தினி மேலே ஒரு இறக்க குணம் வரும். ஆனால் வந்தாலும் திருடனை பொறுத்தவரை என்ன முக்கியம்? காசு தான் முக்கியம். ஏன்னா அவங்களே 4 ஜான் வயிற்றுக்காக சாப்பாடுக்காக வந்து உழைக்க போகாமல் மாச்சப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் களை வாங்க முடியாதா, காசு கிடைக்காதா, உழைச்சாலும் அப்படி ஒன்றும் காசு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த மகாலுக்குள்ளே வந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது 50,000 ரூபா தரும்போது அந்த திருடனுக்கு இறக்க குணமாச்சு, இதாச்சும் அந்த 50,000 ரூபா கிடைச்சா போதும்னா 50,000 ரூபா மட்டும் இல்லை, நம்ம இன்னும் இந்த ஃபோனில் ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல், இந்த ஃபோனுக்கு நம்ம இன்னும் காசு கொடுத்து அவங்ககிட்ட இன்னும் காசு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருடன் யோசிச்சிருப்பாங்க. யோசிச்சுட்டு போயிட்டு சரி ரஞ்சித் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. ரஞ்சித் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் விட்டு வந்திருப்பாங்க. உடனே வந்து ரஞ்சித்தை தேடுறதுக்காக அசோகனை வந்து அருணாச்சலம் வந்து அனுப்பி வைப்பாங்க. மாப்பிள்ளை இந்த மாதிரி ரஞ்சித்தை போய் கூட்டுவாங்க அப்படின்னு அனுப்பி வச்சோடனே ரஞ்சித்தை வந்து அசோகன் வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, ரஞ்சித்தையே காணும். அதுக்கப்புறம் அசோகன் வந்துட்டு ரஞ்சித்தை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுரேகா சும்மாவே பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரஞ்சித்தை காணும்னு சொன்னால் எப்படி பயப்படுவாங்க. அதோட வந்து சுரேகா வந்து அழுகே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து சூர்யா வந்து சுரேகா நீ அழுகாதம்மா நான் போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு சட்டையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வரேன், நீ அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யா வந்து கூப்பிட்றதுக்காக ரஞ்சித்தை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் சுரேகா வந்து அழுகிறத அருணாச்சலையா சொல்கிறாங்க. ஐயம்மா எங்கேம்மா போயிட போகிறான், ரெஸ்ட் ரூம் தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனான், அப்படியே அவனை பக்கத்தில் ஏதாச்சும் வேலை வந்துருப்போம், டக்குன்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான், அவ்வளோதான் சுரேகா, இதுக்கு எதுக்கு நீ அழுதுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு அருணாச்சலையா சொல்லவும் உடனே ரஞ்சித்தோட அப்பாவே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா எனக்கு வந்து மச்சான் எனக்கு ரஞ்சித் சரியில்லாத மாதிரி இருக்கு மச்சான், என் பையனை பற்றி நானே சொல்லக்கூடாது, ரஞ்சித் ரொம்ப விசித்திரமாக பிஹேவ் பண்ணுறான், ஏன்னா கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து சரி அவன் என்னோட இஷ்டத்துக்கு தான் இந்த கல்யாணத்தையே நம்ம பண்ண முடிவு பண்ணோம். ஆனால் இப்போ என்ன அவனுக்கு ப்ராப்ளம், என்ன விஷயம்னே தெரில, ரொம்ப நர்வஸாக இருக்கான், டென்ஷனாக இருக்கான், எதையோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன பிரச்சனைனே அவனுக்கு தெரில மச்சான், என்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான், கேட்டால் ஆகுனா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் பிஸ்னஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, நானும் பிஸ்னஸை பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னமோ அவன் மட்டும் பார்க்குற மாதிரி பிஸ்னஸ்ன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான் மச்சான், எனக்கு ஒன்றுமே புரியல, ரஞ்சித்தோட நடவடிக்கை எனக்கே சரியில்லாமல் தான் இருக்குது, அவனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரில, ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன ப்ராப்ளங்கிறத நான் ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்ல சுரேகா உடனே இல்லை அங்கிள், ரஞ்சித் பற்றி நீங்கள் அப்படிலாம் தப்பாக யோசிக்காதீங்க, நான் எதுக்காக பயந்தேன்னா கல்யாண நேரம் தள்ளி போயிட்டே இருக்கேன், நேரம் தள்ளி போயிட்டு கல்யாணத்தை தள்ளி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிள் நான் பயந்தேன், மற்றபடி ரஞ்சித்க்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அங்கிள், இப்போ ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட தேங்க்யூ டார்லிங் அப்படி தான் அங்கிள் என்னை சொல்லிட்டு போனார் ரஞ்சித், அதனால் ரஞ்சித்க்கு என்னை எப்போயுமே பிடிக்கும் அங்கிள், நீங்கள் எதுவும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ரஞ்சித்தை, ரஞ்சித் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ சுரேகா நான் அப்படி சொல்லலைம்மா, ரஞ்சித் தப்பு பண்ணா அதனால தான் நர்வஸாக இருக்கான்னு அப்படி சொல்லலை, ரஞ்சித்துக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் என்னவா வேணால் இருக்கலாம்ல, மேபி அவனுக்கு கல்யாண டென்ஷனாக இருக்கலாம், இல்லை அவன் வந்து அவனுக்கே தெரியாமல் சில விஷயங்களை கோத்ரூ பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா, இல்லை பிஸ்னஸில் கூட வேறு ஏதாச்சும் ஆயிருக்கலாம், அவன் என்கிட்ட மறைக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேம்மா அங்கிள், வேற என்ன ரஞ்சித் பற்றி நான் பெற்ற பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லுவேனா, அதனால் நீ எதுவும் சுரேகா யோசிக்காத, உனக்கு ரஞ்சித் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ நீ தைரியமாக இரு, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா வந்து சுரேகாவுக்கு தைரியம் கொடுக்காங்க. இந்த பக்கம் வந்து ரஞ்சித்தை திரும்ப வந்து சூர்யா வந்து தேட வராங்க. ரஞ்சித் ரூம்லேயே இல்லை, ஏன்னா ரஞ்சித் எங்கே போயிருக்காங்கன்னா திருடன் வந்து கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து ரஞ்சித் போயிருக்காங்க. ஆனால் வந்து ரஞ்சித் அதனால் வந்து ரூம்லேயே இல்லை. ஆனால் திருடன் வந்து ரஞ்சித் கிட்டே இந்த ஃபோனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் வந்து போகிறாங்க. அப்போ தான் நந்தினிக்கு ஒரு யோசனை வருது, நம்ம எதையோ தேடிட்டு இருக்கோம் தானே, இவர் நம்மளை சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டாரு, அவரோட ஃபோன் ரிங் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் போயிட்டாரு, ஒருவேளை அந்த ஃபோன் தான் ரிங் அடிச்சிருக்குமோ, அந்த ஃபோனை கொடுக்குறதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து வந்திருப்பாரோ, சரி ஏதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே அவர் ஐயோ இந்த அம்மா வேறு கூப்பிடுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்புகிறாரு. திரும்பினே சார் ஒரு பிளாக் கலரு ஃபோன் சார்,
இது மாதிரி ஒரு 4 கேமரா இருக்கும் சார் அந்த ஃபோனில், அந்த ஃபோனை பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்க, அந்த திருடன் அப்படியாம்மா ஃபோனாம்மா பார்க்கலாமா அப்படின்னாங்க. சார் கொஞ்சம் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் சார், அந்த ஃபோனில் தான் சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இருக்குது சார், அந்த ஃபோனில் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்குது சார், அந்த ஃபோன் வச்சுருந்தா தான் சார் நான் மொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் சார், அந்த ஃபோனில் பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த ஃபோனை நீங்கள் என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோனில் என்ன இருக்குங்கிற விஷயம் தெரியும், நான் உங்களுக்கு பணம் வேணால் கொடுக்குறேன் சார் அப்படி சொல்லிட்டு நந்தினி தாங்க சார் என்கிட்ட ஒரு 15,000 இருக்குது சார், அதை நான் கொடுக்குறேன் சார், அந்த ஃபோனை கொடுங்க சார் தயவு செஞ்சு அப்படின்னு கேட்க, ஐயையோ இந்த பொண்ணுக்கு நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குது தெரிஞ்சிடுச்சு போலியே, அதான் கரெக்டாக கேட்குது, சரி இதுக்கு மேலே இந்த பொண்ணை ஏமாற்றிட்டு 15,000 விட்டுட்டு இப்போ இந்த ஃபோனை அவன்கிட்ட கொடுக்கணும்னு போனால் அதுக்கப்புறம் அவன் 50,000 தருவான், ஆனால் இருந்தாலும் இப்போ இங்கேருந்து நான் மகாலை விட்டு போகணுமே, அதுக்குள்ளேயே இந்த பொண்ணு ஏதாச்சும் கத்தி எல்லாரும் நம்மளை பிடிச்சி ஃபோனை சும்மாவே எடுத்துருவான், அதுக்கு எதுக்கு வம்பு, 15,000 கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு இந்த ஃபோனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருடன் வந்து நந்தினி கிட்ட 15,000 வாங்கிட்டு, சரிம்மா நீ ரொம்ப பாவமாக இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா, ஏன்னா அந்த ஃபோனுக்கு ஓனரும் எனக்கு கால் பண்ணாங்க, அதான் உன் ஃபோன் இல்லையோ என்கிட்ட நீ கேட்குறியோ அப்படின்னு நினச்சேன், சரி இவ்வளோ தூரம் சொல்கிறல்லம்மா, சரி அந்த 15,000 கொடுமா நான் வாங்கிட்டு உனக்கு ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் சீக்கிரம் தாங்க, நான் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லைண்ணா, நான் முக்கியமான எவிடன்ஸை சார்ஜ் போட்டு தானே பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கேம்மா கவலைப்படாத சார்ஜ் இருக்குமா, இதான் பவர் பேங்க், இதன் மூலமாக தான் நான் சார்ஜ் ஏற்றி வச்சுருக்கேம்மா இந்த ஃபோன் அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே ரொம்ப நல்ல விஷயம், இந்தாங்கண்ணே என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 இருக்குது, இதையும் வச்சுக்கோங்கண்ணே நீங்கள் சார்ஜ் போட்டேக்கா அப்படின்னு சொன்னேன், அட 20,000 சம்பாதிச்சாச்சா, சரி அவன்கிட்ட போனால் இன்னும் ஒரு 30,000 கிடச்சிருக்கும், ஆனால் அவன் எங்கே எப்படி இருக்கானோ எங்கே போய் தேடுறது யாருக்கு தெரியும், கிடைச்ச வரைக்கும் லாபம், இந்த பொண்ணுகிட்டே கொடுப்போம், இந்த பொண்ணையும் பார்க்க வேற பாவமாக இருக்குது, அப்படியே இருந்து தேடிக்கிட்டே இருக்குது, சரி இந்த பொண்ணுகிட்டையும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கிட்டே அந்த ஃபோனை வந்து அந்த திருடன் வந்து கொடுத்துட்றாங்க. உடனே வந்து நந்தினிக்கிட்டே இப்போ இந்த ஃபோன் வந்துருச்சு, ரஞ்சித் வந்து கால் பண்ணுறாங்க, உடனே நந்தினி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு எதுவுமே பேசாமல் காதில் வச்சுருக்காங்க. அப்போ தான் ரஞ்சித் பேசுகிறாங்க, ஐயோ அந்த ஃபோனை எங்கேயோ வச்சுருக்கேன், நானும் இடத்துக்கு வந்துட்டேன், நீ சொன்ன இடத்துக்கு ஒழுங்காக அவரே அந்த ஃபோனை குடியா, உனக்கு கேட்டு நீ 50,000 எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லவும், அப்படியா சரி ஓகே, இப்போ அந்த ஃபோன் அவர்கிட்ட இல்லை நந்தினி கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது ஃபோனில் பேசுகிறது நந்தினியா அப்படிங்கிற மாதிரி, அப்போ ஃபோன் நந்தினிக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு, அதோட ரஞ்சித் வந்து எதுவுமே பேசல, அடுத்த வார்த்தை அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டா, பூன்னு ஃபோனு வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ தான் நந்தினி யோசிக்கிறாங்க, கடவுளே கருப்பா இந்த ஃபோனை என்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டு கருப்பா உனக்கு ரொம்ப நன்றி, இன்னும் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த ரஞ்சித் கிட்ட போயிருக்கும் அந்த ஃபோனு, நல்ல வேலை கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டாட்டா.